وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال نبي صلى الله عليه وسلم யஷ்ஷிரு இலகுவாக்குங்கள், வலாது வஷ்ஷிரு சிரமப்படுத்தாதீர்கள், வ பஷ்ஷிரு நற்செய்தி கூறுங்கள், வலாது நஃபீரு விருண்டோடுமாறு செய்யாதீர்கள் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழியை கூறியவனாக, பேசுவதற்கு மொழியை கற்றுக் கொடுத்த அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என கூறியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் பேரொருளால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய புனிதமிகு ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கென்று வாழ்வு மரணம் என்கின்ற இரண்டு நிலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கின்றான். வாழ்க்கை என்பது எப்படி உண்மையோ அதே போன்று மரணம் என்பதும் உண்மை. இதை நாம் எல்லோருமே ஒருமித்த கருத்தோடு ஏற்றுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் மரண செய்தியை நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது. செய்தித்தாள்களில் எந்த பக்கத்தை புரட்டி பார்த்தாலும் மரண செய்தி இல்லை என்று சொல்ல முடியாது. சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே தெரியும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய பார்வைக்கு எத்தனை மரண செய்திகள் வருகின்றது என்பதை, மரணம் என்பது உண்மை என்பதை ஆழமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கண்ணுக்கு முன்னாடியே நாம் அந்த மரணத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த மரணம் என்பது வாழ்க்கை என்கின்ற புத்தகத்தின் கடைசி பக்கம், மறுமைக்கான முதல் வாசல், உலகத்தை விட்டு பிரியக்கூடிய இறுதி பயணம், இதுதான் மரணம். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் மரணத்தை சுவைத்தே தீரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜிதும் முஷய்யதா, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு மரணம் வந்தே தீரும், உறுதியான கோட்டையில் இருந்தாலும் சரியே. மரணம் யாருடைய முகத்தையும் பார்க்காது, யாருடைய வயதையும் பார்க்காது. எந்த பகுதியில், எந்த தேசத்தில், எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த மரணத்தில் இருந்து நாம் தப்பிக்க முடியாது. நம்முடைய சொத்தோ, நம்முடைய குடும்பமோ, நம்முடைய இளமை பருவமோ நம்மை மரணத்தில் இருந்து காப்பாற்றாது. இன்னல் மௌத்தல்லதி தஃபீரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கிக்கும், எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். மரணத்தில் இருந்து இந்த உலகத்தில் எவரும் தப்பிக்க முடியாது. நாம் யாரை உயிருக்கு மேலாக நேசிக்கின்றோமோ அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மரணம் வந்தது. உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் மரணத்தை சந்தித்தார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட விதிவிலக்கு கிடையாது. அவர்கள் கியாமத் நாளின் அடையாளம், அவர்களும் வருவார்கள், அவர்களும் மரணத்தை தழுவுவார்கள். இதுதான் இறைவனுடைய நியதி. இந்த நியதியை, இந்த உண்மையை யாராலும் மாற்ற முடியாது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நம்முடைய பகுதியில், நம்முடைய மேலப்பாளையத்தில் எத்தனை மரணங்கள்,
நம்முடைய மனதையெல்லாம் ரணமாக்கியது. வாகனத்தில் செல்லக்கூடிய இளைஞர்கள் மரணத்தை தழுவினார்கள். நேற்றைய தினம் ஒரு பச்சிளம் குழந்தை மரணத்தை தழுவியது. நாளுக்கு நாள் மரணத்துடைய தகவல்கள் நம்முடைய வாட்ஸ்அப்பில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நேற்று வரை நம்மோடு பழகியவர்கள், பேசியவர்கள், சிரித்தவர்கள் நம்மை விட்டு பிரிந்து இறைவன் புறத்திலே அவர்கள் சென்று விட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு உயர்ந்த பதவியை, உயர்ந்த அந்தஸ்தை, சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தை வழங்க வேண்டும். அதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆனால் இந்த மரணங்கள் எல்லாம் நம்மை நோக்கி சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நாமளும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிவோம். நமக்கும் ஒரு நாள் மரணம் வரும். எந்த நேரம், எந்த நாள், எந்த இடம் என்று அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் குறிக்கப்பட்ட ஒன்று. சமீப இந்த ஹஜ்ஜி பெருநாள் தினங்களில் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக நைஜர் நாட்டை சேர்ந்த ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் ட்ரக் லாரியில மாலி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு செல்கின்றார்கள். சஹாரா பாலைவனத்தில் அந்த லாரி பழுதடைகின்றது. பழுதடைந்த அந்த லாரியை சரி செய்கின்றார்கள். எவ்வளவோ முயற்சி செய்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர், உதவியாளர், வந்த மக்கள் எல்லோருமே முயற்சி செய்கிறாங்க. சஹாரா பாலைவனம் என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. நாம் இங்கே சந்திக்கின்றோமே, இந்த வெப்பத்தை விட பல மடங்கு அதிகம் சஹாரா பாலைவனத்தின் வெப்பம். முயற்சி செய்கிறாங்க. எப்படியாவது இந்த லாரியை சரி செய்து விடலாம், இதிலே நாம் பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டே இருக்கின்றது. வெப்பம் அதிகமாகின்றது. மக்கள் எல்லாம் தாகத்திலே தவிக்கின்றார்கள். கொண்டு வந்த உணவும் தீர்ந்து விட்டது. நாட்களும் கழிந்து கொண்டு செல்கின்றது. கொண்டு வந்த தண்ணீரும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு இருக்கின்றது. அதிலிருந்து 2 நபர்கள் மட்டும் தண்ணீரை தேடுறாங்க. பக்கத்தில் ஏதாவது கிணறு இருக்குமா? யாரையாவது பார்க்க மாட்டோமா? உதவிக்கு யாரும் வரமாட்டார்களா என்று 2 நபர்கள் மட்டும் அங்கு மிகுமாக ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்றாங்க. பாலைவனத்தில், கடுமையான அந்த சஹாரா பாலைவனத்தில் அப்படியே சென்று கொண்டிருக்கின்றார்கள். 80 கிலோமீட்டருக்கு அப்பால் 2 நபர்களும் சென்று அங்கே ஒரு கிராமத்தை, ஒரு பகுதியை பார்க்கிறாங்க. ஆள் நடமாட்டம் இருக்கின்றது. அதிகாரிகளை சந்திக்கிறாங்க. இந்த பாலைவனத்தில் மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வாகனத்தை எடுத்துவிட்டு அந்த மக்கள் எல்லாம் அந்த லாரி இருக்கக்கூடிய பகுதிக்கு வராங்க. வந்து பார்க்கின்றார்கள். அங்கே 49 பேர்கள் தண்ணீர் இல்லாமல், ஒரு சொட்டு, ஒரு துளி தண்ணீர் இல்லாமல் அந்த லாரிக்கு கீழாக, அந்த லாரியை சுற்றி 49 உடல்களும் சிதைந்து கிடக்கின்றது. நினைத்து பார்க்க முடிகின்றதா? உயிருக்காக போராடி, தண்ணீருக்காக போராடி அங்குமிங்குமாக ஓடுகின்றார்கள். வெப்பம் தாங்க முடியல. லாரிக்கு அடியில் இருக்கிறாங்க. தண்ணீர் கிடைக்காமல் அந்த நேரத்திலே அவர்கள் துடித்து 49 பேரும் மரணத்தை தழுவினார்கள் என்றால் நினைத்து பார்த்திருக்க முடியுமா? அவங்களுடைய குடும்பத்தார்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக அனுப்பி வச்சிருப்பாங்க. எவ்வளவு சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடிவிட்டு மீண்டும் நைஜர் நாட்டுக்கு செல்வதற்காக எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். அந்த சந்தோஷத்தை எல்லாம் ஒரு நிமிடத்தில் உடைத்து அந்த மரணம் அவர்களை வந்து சந்தித்தது என்று சொன்னால், இந்த மரணம் என்ன சொல்கின்றது? இன்னல் மௌத் அல்லதி தஃபீரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கிக்கும். எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அந்த மரணம் நம்மை வந்து ஒரு நாள் அடையும். நாம் விதிவிலக்கு அல்ல. நம்மை இந்த மரணம் விட்டு வைக்குமா? நம்முடைய பொருளாதாரம் விட்டு வைக்குமா? நம்முடைய சொத்து சுகம் விட்டு வைக்குமா? நம்முடைய குடும்பம் விட்டு வைக்குமா? யாரும் நம்முடைய மரணத்தை நிறுத்த முடியாது. நமக்கு முன்னால் அவர்கள் மரணித்து விட்டார்கள். நாமளும் மரணிப்போம். உங்களிடத்தில் மரணம் சம்பந்தமாக பேசக்கூடிய நான் ஒரு நாள் மரணிப்பேன்.
இங்கே இருக்கக்கூடிய அந்த மரணத்துடைய செய்தியை கேட்கக்கூடிய நீங்கள் ஒரு நாள் மரணிப்பீர்கள். இந்த மரணத்துக்கு முன்பாக நாம் எதை சேர்த்து வைத்திருக்கின்றோம்? அந்த மறுமைக்காக, அந்த ஆகிரத்திற்காக, அந்த சோனத்திற்காக நாம் என்ன அமல்களை செய்திருக்கின்றோம்? பாவமான தீமையான காரியங்களிலிருந்து விலகி இருக்கின்றோமா? அல்லாஹ்வுக்காக தொழுகின்றோமா? அவனுக்காக தான தர்மங்கள் செய்கின்றோமா? இறை நினைவோடு நம்முடைய நேரங்களை, காலங்களை செலவு செய்கின்றோமா? அந்த மரணம் வரும் என்பதை நம்பக்கூடிய நாம அந்த மரணத்தை எப்பொழுது வரும் என்பதை நாம் எப்படி நிதர்சனமாக உணரணும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒரு மூமின் மரணத்தை எப்படி எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஹு. யார் ஒருவர் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கின்றார்களோ அவர்களை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுக்கின்றான். இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது நபி தோழர்கள் கேட்கிறாங்க, எங்கள்ல யார் மரணத்தை வெறுக்கிறோம்? நாங்கள் மரணம் அடைந்தால்தான் அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்க வேண்டும். அந்த மரணத்தை நாங்கள் யாரும் வெறுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய சந்திப்பை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று நபி தோழர்கள் சொல்றாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை சந்திப்பது என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? இதா சஹஸல் பஸர் வஹஸ்ரஜல் சத்ர் வக்ஸரல் ஜில்த் வதசன்னஜதில் அஸாபி. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இதா சஹஸல் பஸர், பார்வைகள் நிலைக்குத்தி, வஹஸ்ரஜல் சத்ர், நம்முடைய மூச்சு அப்படியே மேலும் கீழுமாக வந்து கொண்டிருக்கும். வஹஸ்ரஜல் சதுர் வக்ஸரல் ஜில்து, நம்முடைய ரோம கால்கள் எல்லாம் அப்படியே சிலுத்து. வதசன்னஜதில் அஸாபி, நம்முடைய கைவிரல் எல்லாம் அப்படியே மடக்கி இருக்கும். ஆயிஷா நாயகி எதை சொல்றாங்க தெரியுமா? மூச்சு மேலும் கீழும், நம்முடைய ரோம கால்கள் சிலிர்க்கும், நம்முடைய கைகள் எல்லாம் மடங்கி போயிருக்கும். இந்த சக்கராத்துடைய நிலை இருக்கின்றது தெரியுமா? ஒரு மனிதன் உலகமா மறுமையா என்கின்ற அந்த ரூஹ் கைப்பற்றப்படும் தெரியுமா? இந்த நேரத்தில் யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றாரோ அவரை சந்திப்பதை தான் அல்லாஹ் விரும்புவான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கின்றாரோ அவரை சந்திக்க அல்லாஹ்வும் வெறுக்கின்றான். நினைத்து பாருங்கள், நாம் நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்பட போகின்றது. கொஞ்ச செகண்ட்ல நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்படும். அந்த சக்கராத்துடைய நிலை, இந்த நிலையில் நாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று யாருக்கு ஆசை இருக்கும்? யார் அமல்கள் செய்கின்றார்களோ, யார் அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களோ, தான தர்மங்கள் செய்கின்றார்களோ, பாவமான தீமையான காரியங்களிலிருந்து விலகி இருக்கின்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவாங்க. பாவத்தை செய்யக்கூடியவர், தீமையை செய்யக்கூடியவர் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புவாங்களா? அந்த ரூஹ் கைப்பற்றப்படும் பொழுது என்ன நினைப்பு வரும்? உலகத்துடைய வாழ்க்கை நினைப்பு வரும், என்னுடைய பொருளாதாரம் நினைப்பு வரும், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய செல்வம் என்றுதான் எல்லா மனிதர்களும் நினைப்போம். ஆனால் இந்த நேரத்தில் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வை நான் சந்திக்க போகின்றேன், என்னுடைய ரப்பை நான் சந்திக்க போகின்றேன். இந்த நேரத்தில் எனக்கு மரணம் வந்தால் என்னுடைய அமல்கள் என்னை அல்லாஹ்விடத்திலே காப்பாற்றும், அந்த மறுமையில் எனக்கு வெற்றியை பெற்று தரும் என்று நம்பிக்கை நமக்கு இருக்கும். அடுத்த செகண்ட் மரணம் வந்தா என்ன, என்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய மறுமை வாழ்க்கை என்ன என்று ஒவ்வொருவரும் அந்த மரணத்தை நினைத்து பார்த்தால், பாவத்தில் போய் விடுவோமா, தீமையில போய் விடுவோமா? எப்பொழுதும் இறை நினைவோடு இருப்போம். இதற்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் அப்துல்லா என்கின்ற ஒரு நபி தோழர். அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பினாங்க என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது என்ற ஒரு போர்க்களத்தை சந்திக்கிறாங்க. இந்த உஹதுடைய போர்க்களம் எப்படிப்பட்ட போர்க்களம் என்றால், பத்ருக்கு பழி தீர்க்க வேண்டும். அல்லாஹ் பத்ருடைய போர்க்களத்தில் வெற்றியை கொடுத்தான். இந்த பத்ருடைய போர்க்களத்தில் அபு ஜஹல் கொல்லப்பட்டான், உத்பா கொல்லப்பட்டான், சைபா கொல்லப்பட்டான். மிகப்பெரிய ஜாம் பவான்கள் எல்லாம் மக்கத்து குஃபார்கள் கொலை செய்யப்பட்டான்.
இந்த பத்ருக்கு பழி தீர்ப்பதற்காகத்தான் அபூ சுஃபியான் மிகப்பெரிய ஒரு படையோடு உஹதுடைய களத்துக்கு வருகின்றார். முஸ்லிம்களை எப்படியாவது இந்த உஹதுடைய களத்தில் வேறறுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு காலித் பின் வலீத் இஸ்லாத்துக்கு எதிராக நிற்கிறாங்க. அவருடைய தலைமையில ஒரு படை, அபூ சுஃபியான் அவருடைய தலைமையில ஒரு படை, மிகப்பெரிய ஒரு படை இஸ்லாத்தை அழிப்பதற்காக உஹதுடைய மைதானத்துக்கு வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய மலைக்கு முன்னால் நிற்கிறாங்க. இந்த வேளையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உஹதுடைய போர்க்களத்தை பேச வேண்டும் என்றால் 2-3 மணி நேரங்கள் பேசலாம், அவ்வளவு செய்திகள். அதுல ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க சொல்றாங்க, நாளைக்கு உஹதுடைய போர்க்களம், என்னுடைய தந்தை என்னை அழைத்து உஹதுடைய போர்க்களத்துக்கு முன்பாக அந்த இரவுல என்னிடத்தில் ஒரு வசியத்து செய்தார். என்ன வசியத்து தெரியுமா? அப்துல்லா என்கின்ற நபி தோழர் தன்னுடைய மகன் ஜாஃபிரை அழைத்து சொல்றாங்க, ஜாஃபிரே, நாளைக்கு உஹதுடைய போர்க்களம், இந்த உஹதுடைய போர்க்களத்தில் மாராணி இல்லா மக்தூலன் மின் யுக்தலு மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு உஹதுடைய போர்க்களம், இந்த உஹதுடைய போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில் முதல் ஆளாக நான் தான் ஷஹீதாக்கப்படுவேன், நான் தான் கொல்லப்படுவேன் என்று அப்துல்லா தன்னுடைய மகனை அழைத்து சொல்றாங்க, இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர், என்னுடைய உயிரை விட மேலானவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்தில் எனக்கு பிடித்தமான ஒரு உறவு இருக்குமேயானால் ஜாபீர் ஆகிய என்னுடைய மகனாகிய நீதான். இப்பொழுது நான் உஹதுடைய போர்க்களத்தில் ஷஹீதாக போகின்றேன். எனக்கு சில கடன்கள் இருக்கின்றது, அந்த கடனை நீதான் அடைக்க வேண்டும். உனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறான், தாய் கிடையாது. ஜாபீர் அவங்களோடு சேர்த்து 10 பேர், 9 சகோதரிகள் இருக்கிறாங்க. அந்த 9 பேரையும் நீதான் நல்ல முறையில் அவர்களை பேணி ஒழுக்கத்தோடு மார்க்க பற்றோடு வளர்க்க வேண்டும், அவர்களை நீதான் பாதுகாக்க வேண்டும் என்று அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜாபீருக்கு வசியத்து செய்றாங்க. உலகத்தில் எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய மகனுக்கு இதே போன்று வசியத்தை செய்ய முடியாது. ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தன்னுடைய தந்தை அப்துல்லா ஒரு அழகான வசியத்தை செய்றாங்க. ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த செய்தியை என்னிடத்தில் சொல்லிவிட்டு என்னுடைய தந்தை அப்துல்லா யுத்த களத்துக்கு போறாங்க. இந்த காட்சியை ஒவ்வொருவருமே நம்முடைய மன கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரும். யுத்த காலத்துல அப்துல்லா நிக்கிறாங்க, 9 சகோதரிகள் இருக்கிறாங்க, ஜாபீரும் நிக்கிறாங்க. இந்த நேரத்தில் உலகமா மறுமையா 9 பேரை கிராஸ் பண்ணி போகணும். எப்படி போக முடியும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றானே, குல் இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலு தரக்துமுஹா வ திஜாரத்தன் தக்ஷவுன கஸாதஹா வ மசாகீனு தர்லவுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதிஹி ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி. குல் இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள், வ அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவி, வ அஷீரத்துக்கும் அல்லாஹ் அடிக்கிட்டே போறான். உங்களுடைய செல்வம், உங்களுடைய பொருளாதாரம், நஷ்டத்துக்கு அஞ்சுகின்ற உங்களுடைய வியாபாரம், அஹப்ப இலைக்கும் அல்லாஹ்வை விட, வ ரசூலிஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட, வ ஜிஹாதிஹி அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விட உங்களுக்கு விருப்பமாக இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய வேதனை கட்டளை வரும் வரை நீங்கள் காத்திருங்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லுவான். தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி தன்னுடைய 9 பிள்ளைகள் ஜாபீரோடு சேர்த்து 10 பேர் நிற்கிறாங்க. யுத்த களத்துக்கு செல்ல வேண்டும். அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யுத்த களத்துக்கு போவாங்க. நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்க. அவங்க செல்வது வெறுமன மகிழ்ச்சியான டூருக்கு போகல, பயணத்துக்கு போகல, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்து ஷஹீதாக போகின்றார்கள். இன்றைக்கு நாம ஒரு பயணத்துல வெளிநாடோ வெளியூரோ நம்முடைய குடும்பத்தை விட்டு நம்ம போறோம். ஏர்போர்ட்ல எவ்வளவு வழி இருக்கும். மனைவியை விட்டு, பிள்ளையை விட்டு, பெற்றோர்களை விட்டு, நண்பர்களை விட்டு கடந்து செல்லும் பொழுது உள்ளத்தில் உள்ள வழி சாதாரணமா? ஆனால் நம்ம திரும்ப வருவோம். 6 மாதமோ 1 வருடமோ நினைத்தால் வர முடியும். ஆனால் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நினைத்தாலும் வர முடியாது. ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேத வாக்காக வஹியாக சொல்லிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவில் பொய் என்ற கரையான் ஒருபோதும் அரைக்காது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் வஹீயை தான் பேசுவார்கள். வஹீயின் அடிப்படையில் சொல்கின்றார், அப்துல்லா நாளைக்கு உஹதுடைய போர்க்களத்தில் முதல் ஆளாக ஷஹீதாக்கப்படுவார். உஹதுடைய போர்க்களத்துக்கு செல்கின்றார். 9 பிள்ளைகளையும் விட்டுவிட்டு ஜாபிரையும் விட்டுவிட்டு யுத்த களத்துக்குள்ளே செல்கின்றார். யுத்தம் நடைபெறுகின்றது. எதிரிகளால் இந்த அப்துல்லா என்கின்ற இந்த நபி தோழர் அங்கே ஷஹீதாக்கப்படுகின்றார். யுத்தம் முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய உடலை கண்டெடுக்கிறாங்க. ஒவ்வொரு நபி தோழருடைய உடலும் கண்டெடுக்கப்படுகின்றது. மிகப்பெரிய வீரர்கள் எல்லாம் அந்த உஹதுடைய போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுறாங்க. இஸ்லாத்தில் மிகப்பெரிய வீரர் அனஸ் பின் நலர் இந்த யுத்த களத்தில் ஷஹீதாக்கப்படுறாங்க. ஹல்லலா இந்த யுத்த களத்தில் ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்துல்லா பின் ஜஹீஸ் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுறாங்க. அல்லாஹ்வின் சிங்கம் என்று அழைக்கக்கூடிய ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுறாங்க. மதீனாவுடைய முதல் அழைப்பாளர், இஸ்லாத்தின் முதல் அழைப்பாளர் முஸாப் இப்னு உமைர் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுறாங்க. இந்த அப்துல்லா என்கின்ற இந்த நபி தோழரும் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டு உடலெல்லாம் அப்படியே சிதைக்கப்பட்டு அவருடைய மேனியில் ஆடை போட்டப்பட்டிருக்கின்றது. கபனாடையை கொண்டு அவருடைய உடல் அப்படியே மூடப்பட்டிருக்கின்றது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வர்றாங்க. தன்னுடைய தந்தையை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு உடலையா பார்க்கிறாங்க. கபனாடையை உயர்த்தி பார்க்கிறாங்க. தன்னுடைய தந்தையுடைய உடலை பார்ப்பதற்கு சஹாபாக்கள் விடல. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜாபிரை பிடியுங்கள் என்று சொல்றாங்க. தந்தையுடைய முகத்தை பார்ப்பதற்காக கபனாடியை விலகுறாங்க. சஹாபாக்கள்லாம் பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவருடைய கபனாடையை உயர்த்தி அந்த உடலை பார்க்கும் பொழுது உடல் முழுவதும் அப்படியே சிதைக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய உதடுகள் கிழிக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய காதுகள் அறுக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய மூக்குகள் கிழிக்கப்பட்டிருக்கின்றது. முகமே அப்படியே சிதைந்து போயிருக்கின்றது. அழகாக பார்க்கப்பட்ட தன்னுடைய தந்தையுடைய உடலை அலங்கோலமாக பார்க்கப்பட்டால் எந்த மகனால் ஜீரணிக்க முடியும்? அப்படியே கண்ணீர் வெடித்து கதற ஆரம்பிக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் பிடிக்கிறாங்க. பின்னாடி நின்று ஒரு சத்தம் வருகின்றது. இந்த தோழருடைய மகள் என்றோ அல்லது சகோதரி என்றோ சொல்லப்படுகிறது. அங்கிருந்து அழுகுறாங்க, சத்தம் போட்டு அழுகுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள், இந்த பெண்மணி அழுதாலும் சரி அழாவிட்டாலும் சரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை கொண்டு இந்த அப்துல்லா என்கின்ற நபி தோழர்களுக்கு நிழல் கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இங்கே நாம் என்ன பார்க்கின்றோம் தெரியுமா? மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகின்றானே. இந்த அப்துல்லா என்கின்ற இந்த நபி தோழரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்திக்க விரும்புகின்றான் என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மரணத்தை அவர்கள் எப்படி எதிர்நோக்கினார்கள்? ஒரு மூமின்களுடைய பார்வையில் மரணம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த நபி தோழர் எப்படி மரணத்தை சுவைத்தாரோ, எப்படி மரணத்தை எதிர்பார்த்தாரோ அதே போன்று நாமளும் எதிர்பார்க்க வேண்டும். அப்படி எதிர்பார்த்தால் தான் பாவத்தில் இருந்து தீமையில் இருந்து நம்மால் விலக முடியும். எவ்வளவு பாவங்களை செய்கின்றோம். அல்லாஹ் தடுத்த பெரும் பெரும் பாவங்களை இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் செய்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய இடத்திலே அவனுடைய தன்மையை அவனுடைய ஆற்றலை தர்காக்கு சென்று கொடுக்கக்கூடியவர்களாக அங்கே கையேந்தி நரகத்தின் எரிபொருளாக நாம் போய்விடக் கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே மட்டும் கையேந்த வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை பார்க்கின்றோம். அல்லாஹ் வட்டியை பெரும்பாவம் என்று சொல்கின்றான். அந்த வட்டியில் விழக்கூடிய ஒரு சமூகம் இன்னும் எத்தனை பெரும்பாவங்கள் இருக்கின்றதோ அந்த பாவத்தை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம்கள் செய்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த மரணத்தை நாம் நேசித்தோம் என்றால், இந்த மரணத்தை எதிர்நோக்கி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்றால் இந்த பாவத்திலிருந்து நம்மால் விலக முடியும். இந்த தீமையில் இருந்து நம்மால் விலக முடியும். நாம் எந்த நன்மையை செய்வதற்கு தயக்கம் காட்டுகின்றோமோ இந்த மரணம் அந்த நன்மையை செய்ய தூண்டும். எந்த பாவத்திலிருந்து விலக முடியாமல் நாம் இருக்கின்றோமோ அதை விலகுவதற்கு இந்த மரணம் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மரணத்தை நாம் உணரணும். இந்த மரணம் சம்பந்தமான விஷயங்களை அவ்வப்போது நாம் கேட்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த மரணம் பற்றியான ஒரு விஷயத்தின் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். அல்லாஹ்வை சந்திப்பதை நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்
وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் முன்னாடி நெருங்கி வாங்களேன், வெளியில் சகோதரர்கள் நிற்கிறாங்க. அப்படி கொஞ்சம் உள்ளே வந்துக்கங்க. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இன்றைய தினம் சந்தை ரவுண்டானாவில் வைத்து ஒரு போராட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த போராட்டம் எதற்காக என்று சொன்னால், நேற்றைய தினம் நாம் எல்லாம் அறிந்த ஒரு விஷயம், நம்முடைய உள்ளத்தை எல்லாம் ரணமாக்கிய ஒரு பச்சிளம் குழந்தையுடைய மரண செய்தி. உண்மையில் அந்த வீடியோவை பார்த்த ஒவ்வொருவருடைய மனமும் மீள முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கும். வாகனத்தில் பெற்றோர்கள் வராங்க, ஒரு கார் வேகமாக வந்து இடிக்கின்றது. அந்த குழந்தை விழுந்து அந்த காருடைய அந்த டயர் அந்த பிள்ளையுடைய தலையில் ஏற்றி அந்த தலையை அப்படியே சிதைந்து போய் 1.5-2 வயது குழந்தை, பச்சிளம் குழந்தை, இந்த உலகத்தை முழுமையாக இன்னும் பார்க்கவில்லை. அந்த குழந்தையை அந்த காரின் மூலமாக ஏற்றி அப்படியே சிதைச்சிருக்காங்க. அந்த மூளைலாம் அப்படியே வெளியில வந்து பெற்றோருடைய அந்த கண்ணுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் பாருங்க. நம்முடைய பிள்ளைகள் அப்படியே கீழே விழுந்துட்டு அப்படின்னா எவ்வளவு துடிப்போம், சின்னதா ஒரு காயம் பற்றாலே. ஆனால் பெற்ற தாய் தந்தையருக்கு முன்னால் அந்த குழந்தை அப்படியே துடித்து இறந்து போகுது அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு வழியாக இருக்கும். இது அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையில் தான் நடந்தது என்பது உண்மைதான். ஆனால் இதற்கான அடிப்படை காரணம் என்ன? இன்றைய மாநகராட்சி, இன்றைக்கு நம்முடைய மேலப்பாலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எவ்வளோ இடங்கள் குண்டியும் குழியுமாக இருக்கு. இந்த ஒரு சம்பவம் கிடையாது, எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ விபத்துகள். அதற்கெல்லாம் காரணம் மாநகராட்சியுடைய மெத்தன போக்கு. இந்த நெடுஞ்சாலைத்துறை கண்டுகொள்ளாமல் குண்டும் குழியுமாக அப்படியே விட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு மலையில கூட தண்ணீர் தேங்கி மக்கள் நடந்து கூட போக முடியல. எத்தனையோ மக்கள் இதே போன்று விபத்துக்குள்ளாயிருக்காங்க. ஆனால் இந்த செய்தி நம்முடைய உள்ளத்தை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நம்முடைய குழந்தை இதே போன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டால் நம்முடைய நிலைமை என்ன? இப்படியான ஒரு நிலை தொடரக்கூடாது என்று சொன்னால் நாம் நம்முடைய கண்டனத்தை, நம்முடைய கோபத்தை வார்த்தைகளாக, போராட்டங்களாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதே போன்ற போராட்டங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இதே போன்ற ஒரு அசம்பாவிதம், இதே போன்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது. இது ஒரு முடிவு, இதற்கான ஒரு தீர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக போராடுவதும் ஜிஹாத் என்று மார்க்கம் சொல்கின்றது. கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் சாயல், அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு எதிராக இந்த சத்தியத்தை எடுத்து சொல்றது தெரியுமா? அது ஜிஹாத்திலே மிக சிறந்த ஜிஹாத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ ஒரு அநீதிக்கு, ஒரு நீதிக்காக நம்ம போராடுறோம், உரிமைக்காக நம்ம போராடுறோம் அப்படின்னா இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்முடைய குடும்பத்தில் ஒருவரை இழந்தால் எப்படி நம்முடைய வலியை வெளிப்படுத்துவோமோ அதே போன்று நம்முடைய கண்டனங்களை நாம் பதிவு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நம்ம இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். வந்திருக்கக்கூடிய மக்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாரையுமே இந்த போராட்டத்துக்கு அழைச்சிட்டு வாங்க. அதே போன்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பஜார் திடலிலிருந்து சந்தை ரவுண்டானா வரை ஒரு பேரணி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இந்த அறிவிப்பு கூட செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம அறிவிப்பு செஞ்சிருக்கோம். பெண்கள் மற்றும் சிறுமியர்கள், அவங்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும், பச்சிளம் குழந்தையை கூட விட்டு வைக்காமல் இன்றைக்கு கொடூரமான முறையில் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு எதிராக நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும். இதற்காகவும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு பேரணியை அறிவிச்சிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை. அதிலேயும் நீங்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பக்கத்தில் காயிதே ஸ்கூல் இருக்கு, அங்கிருந்து நமக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நமக்கெல்லாம் நம்முடைய மேலப்பாளையத்தில் அதிகமான ஸ்கூல்களை நம்ம பார்க்க முடியும், பள்ளிக்கூடங்கள். பல கிராமங்களில் பார்த்தோம் அப்படின்னா பள்ளிக்கூடங்களை பார்க்க முடியாது. பெரிய கிராமமாக இருந்தால் அங்கே அதிகமான பள்ளிக்கூடங்கள், சிறிய கிராமமாக இருந்தனா வெளியூரில் போய் படிக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மேலப்பாளையத்தில் அரசு பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு நமக்கு பக்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இளைஞர்கள் படிக்கக்கூடிய ஒரு நிலை என்ன அப்படின்னா,
படிக்கும் போதே போதை பழக்கம். அதே போன்று அங்கிருந்து வந்த செய்தி என்ன தெரியுமா? தொழுகைக்காக அல்லது ஜிம்மாவுக்காக அனுப்புறாங்க அப்படின்னா ஒரு டைம் 1 மணி நேரத்தில் நீங்கள் தொழுதுட்டு சாப்பிட்டு வரணும், லஞ்ச் பிரேக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் போகக்கூடிய மக்கள் பார்த்தோம் அப்படின்னா 3 மணிக்கு போகிறாங்க. அப்போ இதே போன்ற நிலை இருந்தது என்று சொன்னால் பல பள்ளிக்கூடங்களில் பார்க்குறோம் ஜிம்மாவுக்கே அனுமதி கிடையாது. எத்தனையோ கிறிஸ்துவ ஸ்கூல் இருக்கு, ஜிம்மா தொழுவதற்கு கூட அனுமதி கிடையாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கான். வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், இதை நாம் புரிந்து அவங்க என்ன நேரம் கொடுக்குறாங்களோ அதை சரியான முறையில் பயன்படுத்தி, ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க தலைமை ஆசிரியர் நமக்கு சுற்றறிக்கையை அனுப்பி நீங்கள் ஜிம்மாவில் இதை அறிவிப்பு செய்யுங்க என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அப்படியே நாளுக்கு நாள் இதை அதிகரித்து கொண்டே போகுது. ஆசிரியரை மதிப்பது கிடையாது. பெற்றோருக்கு அடுத்து ஆசிரியர் தான் இன்றைக்கு நம்முடைய கல்விக்கு, நம்முடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பங்காற்றக்கூடியவர், நமக்காக உழைக்கக்கூடியவங்க ஆசிரியர். அப்போ அவங்களுக்கு செலுத்தக்கூடிய மரியாதையை கொடுக்கணும். பள்ளிக்கூடங்களில் அவர்கள் என்ன வழிமுறையை எதை நேரத்தை நிர்ணயிச்சிருக்காங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் சரியான முறையில் வந்து நீங்கள் சேர்ந்தீர்கள் என்று சொன்னால் இதுதான் அந்த கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பு. ஆகையால் இனி வரக்கூடிய காலங்களில் இளைஞர்கள் இதை சரி செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த ஜிம்மாவை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.